ஹலோ மக்களே, இன்றைக்கி ஏசப்பா உங்கள் கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, சில டைம் நம்ம டிப்ரெஸ்ட் ஆகிரும், சில டைம் நம்ம வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு முடிவான ஒரு தற்கொலை அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம எடுத்துறோம் அப்படிதானே. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா வசனத்தில், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம நிறைய டைம் இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷத்தை தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். இது நமக்கு கிடச்சிடாதா, அது நமக்கு கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம நிறைய டைம் டிப்ரெஸ்ட் ஆகிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் ஏசப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷம் எல்லாமே உனக்கு கொஞ்சம் செகண்ட் தான், கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் கிடைக்கும், உன்னை தேடி ரொம்ப நாள் வராது. ஆனால் என்கிட்ட உனக்கு நிறைய சந்தோஷம் இருக்குது, உன்கிட்ட உள்ள எல்லா பாரத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ நிம்மதியாயிரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் தற்கொலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா, ஏசப்பா எனக்கு உங்கள் கூட தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை வைங்க, ஏசப்பா கிட்டே சொல்லுங்கள், அவர் உங்களோட பாரத்தை எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமீன்.